நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் இந்த பிரிவோட வலி அவங்கள எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, எந்த அளவுக்கு பாதிக்குது, இல்ல பாதிப்பே இல்லையா அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது வந்து பைல் 1க்கான கார்டு 3 பைல் இருக்கு. பிக் அ கார்ட் ரீடிங் தான். இங்க பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆஃப் கப்ஸ். உங்களோட சார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ஏலா துளிர்க்குது. இது வந்து ஹோப் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். நீங்க வந்து கார்ட் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணலாம். இல்லைனா நான் காமிக்கிற சார்ம்ஸை வச்சு கூட நீங்க சூஸ் பண்ணலாம். கிங் ஆஃப் கப்ஸ். ஆனா ஒரு சின்ன டேஞ்சர் இருக்கு. அது என்னன்னு பார்க்க போறோம். இது வந்து பைல் 2 கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. இந்த கார்ட் நல்லா க்ளோஸ் அப்ல பார்த்துக்கோங்க. எந்த கார்டு வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, பார்த்தோன்னேயும் இந்த கார்டு தான் அப்படின்னு தோணுதோ அதை பிக் பண்ணுங்க. இல்ல எல்லா கார்டையும் நீங்க சூஸ் பண்ணலாம். எல்லாத்துலயும் கூட உங்களுக்கு மெசேஜ் இருக்கலாம். இது வந்து 7 ஆஃப் பென்டிகல்ஸ். இது வந்து சிப்பியோடது. இது வந்து ஒரு ஷாப் ஒரு growth அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. பார்க்கலாம் என்ன உள்ள வருது அப்படின்னு. பைல் 1க்கான ரீடிங்க்கு போகலாம். பைல் 1 உங்களோட ரீடிங் உங்களோட கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆஃப் கப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புது இலை, அதாவது லீஃப், அதுதான் உங்களோட சார்ம். இந்த கார்டு மெயினாக என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் மாதிரி இருந்திருக்கலாம் பாஸ்டில். அதனால நீங்கள் விலகி வந்திருக்கலாம். இல்லைனா அதனால் இந்த காதல் வந்து கிரவுண்ட் ஆகாமல் போயிருந்திருக்கலாம். நம்ம இப்போ பார்க்கலாம் அவங்க என்ன தான் பண்ணுறாங்க. இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா 7 ஆஃப் கப்ஸில் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா, இல்லை வந்து உங்களுக்காக காத்துட்ருக்காங்களா, உங்கள் பிரிவு அவங்கள பாதிக்குதா, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்னீக்கி, ஓ மை காட், க்ளோஸ்ட் ஆஃப், அன்சாட்டிஸ்ஃபைட். நிச்சயமா உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறனால அவங்க ரொம்ப நொந்து போய் தான் இருக்காங்க. அன்சாட்டிஸ்ஃபைட் நீங்கள் இல்லாதது அவங்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கு. ஆனால் நீங்கள் ஏன் விலகி வந்தீங்கன்னு காரணத்தை பிரபஞ்சம் வந்து ஞாபகப்படுத்திக்க சொல்கிறாங்க. க்ளோஸ்ட் ஆஃப், நீங்கள் வந்துட்டீங்க. நான் சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து புது ஆரம்பத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறாங்க. பட் இந்த பர்சன் ஒரு ஃபேக் பர்சன். அவங்க வந்து நீங்கள் க்ளோஸ்ட் ஆஃப் ஆயிட்டீங்க. நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா அவங்களோட நடத்தை சரியில்லை. அதுதான் இங்கே ரொம்ப ஓப்பனாக இருக்குது. 7 ஆஃப் கப்ஸ் அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ். உங்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா இந்த பர்சன் வந்து பல மலர்கள் தவிர வண்டாக இருக்கலாம். இன்னுமே அவங்களுக்கு அந்த அந்த பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்துக்கு நிரந்தரமாக விட்டுட்டாங்களான்னா இல்லை. மேபி விட்ட மாதிரி நடிக்கலாம். ஏன்னா இங்கே பாம்பு இருக்குது. பாம்பு தன்னோட சட்டையை உரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பர்சனும் நிறங்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க. வேற பக்கம் போனால் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு தனித்துவம் இல்லாத ஒரு பர்சன் தான் இங்கே. இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு வரம், ஆனால் சாபமே கிடையாது. அதனால பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால வருத்தப்படாங்க. உங்களோட ஒரு புது ஆரம்பம் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு பழசை மறக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. 4 ஆஃப் பென்டிகல்ஸ். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டுருங்க. நீங்கள் இப்போ தனிமையில் இருக்கீங்க, இல்லைனா வந்து ஏதோ ஒரு காரணம், எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இந்த கனெக்ஷனுக்குள்ளே நீங்கள் திரும்ப போக வேண்டாம். உங்களுக்கு புது ஆரம்பம் இருக்குது. உங்களுக்கு இந்த பர்சனை பற்றி உண்மை தெரிய வரும். நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். இந்த பர்சன் நிச்சயமாக வந்து அவங்க வாழ்க்கையில் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு அப்புறம் அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா இல்லை, நிம்மதியாக இல்லை, நிம்மதி இல்லை அவங்களுக்கு. அதனால தான் இந்த காதல் திரும்ப உங்களுக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இது உங்களோட காதலே கிடையாது. இது உங்களோட தெய்வீக காதலும் கிடையாது. இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த வரமும் கிடையாது. உங்களுக்கு அவங்கள பத்தின தெளிவு பொறக்கும். உங்களுக்கு அவங்கள பத்தி சந்தேகங்கள் இருக்கு. இதெல்லாம் உண்மையா, பொய்யா அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் இருந்தது அப்படின்னா, இந்த ரீடிங்கை பார்த்து நான் எப்படி நம்புறது? எனக்கு தெரியாதே அப்படின்னீங்கன்னா, பிரபஞ்சம் கவலையே படாத. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. இந்த டோர் க்ளோஸ் பண்ணதை திறக்கவே வேண்டாம். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அவங்கள பற்றின உண்மை கிடைக்கும். ஹார்ட் ஒர்க், ஃபோக்கஸ் ஆன் ஹார்ட் ஒர்க். நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வரப்போது ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான பர்சன், நேர்மையான பர்சன். இவங்களுக்கும் இந்த கேரக்டருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா அவங்க உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டும் இல்லை, உங்களோட காதலும் இல்லை, இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த வரமும் இல்லை. யார் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது, இந்த பர்சனோட உண்மைத்தன்மை என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக தெரிய வரும். நீங்கள் ரொம்ப கவலைலாம் பட தேவையில்லை, ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. 7 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. ஓ மை காட், இந்த பர்சன் உங்களுக்கு பண்ண துரோகத்தோட அளவு வந்து வேற லெவல். 4 ஆஃப் வான்ஸ். இந்த பர்சனுக்கு நிறைய பார்ட்டிக்கு போயிட்டு, ஓ மை காட், இந்த பர்சன் உங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க. அவங்களோட உண்மை ஸ்வரூபத்தை மறைச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பற்றின ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. மேபி நீங்கள் ரொம்ப லக்கி ஸ்ட்ரீக் அவங்களுக்கு. நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்.
இப்போ அவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்காங்க. நீங்க அவங்க வாழ்க்கையில வந்தீங்க அப்படின்னா செல்வம் வரும். மேபி நீங்க கொஞ்சம் பணக்காரங்க, இல்லன்னா வந்து நெறைய இன்கம் இருக்கு உங்களுக்கு. சம்திங் உங்ககிட்ட இருக்க ஏதோ ஒரு விஷயம் நீங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்க உங்களோட வரம், மேபி பிரபஞ்சம் உங்களோட செல் நீங்க பிரபஞ்சத்தோட செல்ல குழந்தையா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாங்க. இந்த பெர்சனோட உண்மை தன்மை வேற. புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா தப்பிச்சுக்கலாம். ஜெய் சீராம். காட் பிளஸ் யூ. பைல் 2 உங்களோட கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் கப்ஸ். ஒரு சின்ன டேஞ்சர் மட்டும் இருக்கு. அது என்ன டேஞ்சர்னு பார்க்கலாம். இந்த பர்சன் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க உங்க மேல வச்சிருக்க காதலோட ஆழத்தை. ஸோ பிரிவு அவங்கள வருத்துதா அப்படின்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல நிச்சயமா அவங்க வந்து உங்க மேல இருக்க காதல் கொஞ்சம் கூட ஒரு துளி கூட குறையல. காதல் ஜாஸ்தியாயிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த டேஞ்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இந்த பிரிவு நிச்சயமா அவங்கள வந்து அ வருத்துது. அவங்க வந்து வேதனையோட இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க காதல்ல திளைச்சிட்டு இருக்காங்க. இந்த பிரிவு அந்த அந்த காதல வந்து அவங்களுக்கு வளர்த்துது. யூனியன். அவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன். கண்டிப்பா ஒரு டேஞ்சர் இருக்கு. ஆனா அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவ்வளோதான் இங்க விஷயம். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல அ அவங்களோட காதல் வந்து ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா எப்போ உங்ககிட்ட வந்து பேசுவோம்? உங்கள எப்படி வந்து பார்ப்போம்? எப்போ உங்களோட சேர்ந்து வாழ்க்கைய உருவாக்குவோம்? அப்படிங்கிறதுல தான் இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த பெர்சன் இதுல வந்து அவங்க கேரக்டர் தப்பா நான் சொல்ல வரல. அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டுருக்காங்க. எப்படி உங்ககிட்ட வருது? எந்த ரிஸ்க் எடுக்கணுமா? அ ஏன்னா இந்த காதல தடுக்கிறதுக்கோ, இல்லன்னா அவங்க வந்து எடுக்க போற ரிஸ்க்லயோ ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்கு. உங்கள நோக்கி வரதுல. மேபி பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. சொத்து இழக்கிற சூழ்நிலை வரலாம். இல்லன்னா வந்து அ அவங்களோட ஜாப் சிச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து ஃபேவரா இல்ல. அவங்க ஏதாவது மாத்துறாங்க. இல்லன்னா அவங்க ஃபேமிலில ஏதாவது பிரச்சனை, உங்க ஃபேமிலில பிரச்சனை. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து மூவ் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்கு. ஆனா, கண்டிப்பா அவங்க இப்போ எத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்டின்னா, எப்படி நம்ம வந்து இத எடுத்துட்டு போக போறோம்? எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் இப்போ? அப்படிங்கிறது தான் அவங்க இப்ப அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அ ஒரு கைண்ட் ஆஃப் கேம்பிள் தான் இல்லையா? அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுல வந்து எந்த கேரண்டியும் இருக்காது. கேரண்டி, வாரண்டிலாம் எதுவும் இல்ல. அதனால இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு ஒரு ஆரம்பத்துக்கு வழிவகுக்கும்னு நெனைக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கணும்? எத விடணும்? எவ்ளோ விடணும்? அப்படிங்கிறத அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. மேபி ஃபேமிலி தடுத்தாங்க அப்படின்னா, வீட்ட விட்டு வெளியில வரணுமா? என்ன பண்ணணும்? அப்படிங்கிறதுல தான் அவங்களோட குழப்பம் இருக்கு. இப்ப கொஞ்சம் குழப்பமா தான் இருக்காங்க. அதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். உங்களோட பிரிவு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு. ஆனா உங்களோட ஸ்ட்ரென்த்தும், உங்களோட காதலும் அவங்கள வந்து திரும்ப உங்ககிட்ட கூட்டிட்டு வரும்னு அவங்க நம்புறாங்க. இந்த காதல் மேல அவங்களுக்கு அலாதி நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன் அப்படின்னு நம்புறாங்க. எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் நீங்க அந்த யூனியன நோக்கி இந்த காதல எடுத்துட்டு போயிருவீங்கன்னு நம்புறாங்க. அதே மாதிரி நீங்க அவங்களுக்காக காத்துட்ருப்பீங்கன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இவங்க வருத்தப்படுறாங்களா அப்படின்னா, கொஞ்சம் வேதனையோட தான் இருக்காங்க பாருங்க. நிச்சயமா. ஓகே. லக்கி கார்டு. நீங்க ரொம்ப லக்கி. இல்லன்னா வந்து ரொம்ப எதிர்பாராத ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தராங்க. எதிர்பாராத சமயத்துல 4 ஆஃப் கப்ஸ். இத இந்த பெர்சன் வந்து இங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, எப்படி, என்ன அப்படின்னு, அது வந்து பிரபஞ்சம் அவங்களுக்கு காட்டிக் குடுப்பாங்க. இப்படிதான் அப்படிங்கிறத அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க, நீங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த காதல் எதிர்பார்க்காத சமயத்துல இந்த காதல் வந்து ஒண்ணு சேரும். அதனால நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல நிச்சயமா உங்க பெர்சன் வந்து கொஞ்சம் வருத்தத்துல தான் இருக்காங்க. வருத்தமா இருக்காங்களாங்கிறத விட குழப்பமா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த காதல்ல கொஞ்சம் கூட குழப்பம் இல்ல. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ. ஃபைல் நம்பர் 3 உங்களோட கார்ட் பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அந்த சிப்பி மூடில நான் எடுக்கும்போது திறந்து தான் இருந்தது. அவங்க வந்து இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி உங்ககிட்ட வந்து காதல சொல்றது? எப்படி இந்த காதல வளர்க்கறது? இதுதான் அவங்க மண்டையில ஓடிட்டு இருக்கு. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். மேபி ஒரு சிலருக்கு அவங்க இன்னும் காதலே சொல்லல. காதல சொல்றதுக்கான வழிய தான் தேடிட்டு இருக்காங்க. இல்லன்னா வந்து காதல் எப்படி அடுத்த ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போக போறோம் அப்படின்ற குழப்பத்துல இருக்காங்க. குழப்பம்னு முழுசா சொல்லிட முடியாது. அவங்களுக்கு தெளிவு தேடிட்டு இருக்காங்க. இந்த காதல வந்து எப்படி அடுத்த ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போறோம்? எப்படி வளர்த்த போறோம்? அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ண அலைகள் இப்போ இருக்கு. டே ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லன்னா கனவுல நீங்க அடிக்கடி போய் தொல்ல பண்றீங்க. வாவ்! டிவைன் லவ். யாரோ ஒருத்தவங்க கோவமா இருக்காங்க. இந்த கோவம் மேபி அவங்களோட பேரண்ட்ஸா இருக்கலாம், காமிக் எனர்ஜியா இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க அ மேபி இந்த பெர்சன் உங்கள சூஸ் பண்ணியிருக்கலாம். உங்க மேல அலாதி காதல் அவங்களுக்கு இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க அதனால ரிவெஞ்ச் எடுக்கிற எண்ணத்துல இருக்காங்க. பட் அவங்க அதுக்காக கவலைப்படுறாங்களா அப்படின்னா, நிச்சயமா இல்ல. இந்த பெர்சனுக்கு வந்து நெறைய ட்ரீம்ல நீங்க போய் டிஸ்டர்ப் பண்றீங்க. இல்லன்னா ட்ரீம் அவங்களுக்கு வழிகாட்டுது. நெறைய பகல் கனவு காண்ற பழக்கம் இருக்கு. உங்களோட இப்படி வாழப் போறோம், அப்படி வாழப் போறோம். இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல அவங்க வருத்தம் அப்படிங்கிறத விட, அழகா இந்த நேரத்த வந்து உங்கள நினைக்கிறதுலயும், உங்கள பத்தி ட்ரீம் பண்றதுலயும் செலவு பண்றாங்க. அது இல்லாம ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். அவங்களுக்கு வந்து பிரபஞ்சத்தோட சைன்ஸ் இருக்கு. பிரபஞ்சத்தோட புரொடெக்ஷன் இருக்கு. அதனால அவங்க வந்து பெருசா கவலைப்படல.
அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வடிவேலு மாரி பிளான் பண்ணாம பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த காதல சொல்லுவாங்க. நிச்சயமா மோஸ்ட்லி உங்ககிட்ட அவங்க இன்னும் காதல சொல்லல. நீங்க ரொம்ப ஸ்டேபிளான பெர்சன். நீங்க ரொம்ப அட்ராக்டிவ். இந்த பெர்சன் வந்து உங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு தோன்றது ஒண்ணே ஒண்ணு தான். எவ்ளோ ஸ்டேபிளா இருக்காங்க. இவங்களோட இருக்க போற வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு மேபி ஒரு சிலர் நீங்க இப்போ வந்து காதல விட்டுட்டு கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு. இந்த பிரிவு அவங்களுக்கு வலிய உண்டு பண்ணுது. இந்த பெர்சனுக்கு மேபி ஒரு சில பாஸ்ட் பெயின் இருக்கலாம். ஆனா, அதெல்லாம் ஓவர் கம் அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்குது. இல்லன்னா யாரோ ஒருத்தவங்க அவங்கள ஏமாத்த ட்ரை பண்றாங்க. அதுலேருந்தெல்லாம் தெளிவு கிடைக்குது. மேபி இந்த பெர்சனுக்கு பாஸ்ட்ல ஏதாவது ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சுன்னா, அதுலேருந்தெல்லாம் தெளிவு பிறந்து இந்த காதல நோக்கி வராங்க. இப்ப அதுங்க உடைஞ்சு போன காதல் வந்து மனசு வந்து இங்க ஒளி வருது. மேபி பாஸ்ட்ல இவங்க நெறைய ஃபெயிலியர்ஸ பார்த்துருக்காங்க. உங்க காதல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மருந்து மாதிரி யூ ஆர் த ஸ்டார். நீங்க தான் அவங்களோட கைடிங் ஸ்டார். இனிமே இந்த வலிகளுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்க போறதில்ல. சிப்பி வாவ்! வாட் அ கோஇன்சிடென்ஸ். இங்க பாருங்க சிப்பி, இங்கேயும் அதே சிப்பி தான். ஸோ காதல் இன்னும் நிச்சயமா 2 ஏஸ் ஆஃப் கப்ஸ். காதல சொல்லாம இருந்தாங்கன்னா, கூடிய சீக்கிரம் காதல வந்து சொல்லப் போறாங்க. அந்த காதல சொல்றதுக்கான பிளானிங்ல தான் அவங்க இருக்காங்க. நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமே. அதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. தி ஹியரஃபண்ட் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அவங்களோட எண்ணம். அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க ஒரே வாரத்துல. காதல் தான் ஓப்பன் அப் பண்றதே உங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான். 7 ஆஃப் பென்டிகல்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற பெர்சன். ஸ்லோவா தான் பில்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து ட்ரமாட்டிக் சேஞ்ச் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. ஸ்லோ பட் ஸ்டெடி. ரொம்ப ஸ்டேபிளான பெர்சன். இந்த பெர்சன் நீங்க சந்தேகப்படணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து ஒரு ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சிருந்தாங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து நீங்களோ, உங்க மேல இருக்க சந்தேகமோ, இல்ல இந்த காதல் மேல நம்பிக்கை இல்லாமையோ இல்ல. அவங்க பழசுல அவங்க சூடுபட்ட பூனை. அந்த சிச்சுவேஷன் தான். இந்த பிரிவு நிச்சயமா அவங்கள வந்து அவங்க மனச பிழியுது. இந்த காதல் இனிமே அவங்களால சொல்லாம இருக்க முடியாது. இந்த காதல சொல்லாம இருக்க ஒரு ஒரு நொடியும் அவங்க மனசு வந்து ரணமா ஆகுது. அதனால இத ரொம்ப நாள் அவங்க மூடி வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.